நாடாளுமன்றத்தில் பதட்டமான சூழ்நிலை. சபை நடவடிக்கைகள் அவசரமாக ஒத்திவைப்பு. செங்கோலை கைப்பற்ற முயன்ற எதிர்க்கட்சியினர். அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதியுடன் முக்கிய பேச்சு. கசிந்தது சுரேஷ் சாலையை மீட்பதற்கான ராணுவ புலனாய்வு பிரிவின் மாஸ்டர் பிளான். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பு. ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனை உறுதி செய்தது கொழும்பு மேல் நீதிமன்றம். விடுதலை புலிகளின் ஆவரணங்களை கையளிக்க விசேட திட்டம், அரசாங்கம் உறுதிமொழி. ராணுவத்தில் பணியாற்றும் தமிழ் ராணுவ வீரருக்கு யாழில் வீட்டுத் திட்டத்தை ஆரம்பித்து வைத்த ராணுவ தளபதி. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவின் விவரங்களுக்கான உதவி மற்றும் ராஜாங்க செயலாளர் பால் கபூர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான 77 ஆண்டுகால உறவுகள் இதன்போது விரிவாக நினைவு கூறப்பட்டது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு, சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்பு போன்ற துறைகளினூடாக சிறந்த பன்முக ஒத்துழைப்பாக வளர்ச்சி அடைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து தனது மகிழ்ச்சியை வெளியிட்ட அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் அந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் சூழ்நிலைகள் சாதகமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றமை இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டதுடன் ஜூன் 19ஆம் திகதி எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தை நிலையான அமைதியை நோக்கி இட்டுச் செல்லும் என இருதரப்பினரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பின்பற்றிய மனிதாபிமான கொள்கையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மார்ச் மாதம் இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் விபத்துக்கு உள்ளான 2 கப்பல்களுக்கு சட்டப்பூர்வமான அடிப்படையில் மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை நடவடிக்கை எடுத்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இலங்கை எடுத்த காத்திரமான நடவடிக்கைகளை அமெரிக்கா உதவி ராஜாங்க செயலாளர் இதன்போது வெகுவாக பாராட்டியுள்ளார். அத்துடன் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை எப்போது வழங்கும் என்று ஜனாதிபதி இதன்போது உதவி அளித்துள்ளார். இலங்கையின் ஏற்றுமதியில் தனி நாடாக பெரும் பங்கை அமெரிக்கா கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் வர்த்தக ஒத்துழைப்பை இரு தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகள் குறித்தும் இதன்போது பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டை அமெரிக்கா போன்ற பாரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு ஒரு நாட்டுடன் ஒப்பிட முடியாது என்றும் இரு தரப்புகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பது கடினமான காரியம் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் பணிகளை விரைவில் நினைவு செய்வது அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து இருதரப்பினரும் உடன்பாடுகளை எட்டியுள்ளனர். இந்த விசேட சந்திப்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க ஆகியோருடன் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பதில் தூதுவர் ஜோன் ஹாவல், அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளாதார நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் மெத்தியூ ரிச்சர்ட் வே, அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் பிரிவின் தலைவர் ஜாக்கிம் உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் சாலைவை மீட்பதற்கான ராணுவ புலனாய்வு பிரிவில் மிக துல்லியமான மற்றும் கடும் ரகசியமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. இந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ள தகவல்களாவது, இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் அதி உயர் பாதுகாப்பு வளாகத்திற்குள் உள்ள நபர்களால் ஒமேகா அறை என்று அழைக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகளை கொண்ட ரகசிய பிரிவொன்று அமைந்துள்ளது. இந்த பிரிவானது ராணுவத்தினரால் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பிரிவில் இருந்தும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகும். இதற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே நுழைய அனுமதி உள்ளதோடு சாதாரண ராணுவ பணியாளர்கள் உள்ளே நுழைய தடை செய்யப்பட்டுள்ளது.
இதன் அன்றாட நடவடிக்கைகளை 3 சிரேஷ்ட அதிகாரிகள் கண்காணித்து வருவதோடு அவர்கள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் தீப்தி ஆரியசிங்கவுக்கு மட்டுமே தகவல்களை வழங்க முடியும். இந்த அறையானது ஸ்ரீலங்கா டெலிகாமின் அதிவேக சைபர் ஆப்டிக் தகவல் தொடர்பு உயர் தொழில்நுட்பம் மடிக்கணினி மற்றும் சிக்னல் புலனாய்வு தகவல் மற்றும் சைபர் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் பிரத்யேக அம்சங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அமைப்பானது எல்லை கண்காணிப்பு அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அன்றி முற்றிலும் உள்நாட்டு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் செயற்திட்டமாக உண்மை தகவல்களை மறைத்தல் மற்றும் போலி கருத்துக்களை உருவாக்குதல் போன்ற படிமுறைகளை கொண்டுள்ளன. தங்களது புவியியல் இருப்பிடம் மற்றும் நிறுவன அடையாளத்தை கண்டறிவதை தடுப்பதற்காக வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய உயர்மட்ட VPN விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் வலையமைப்புகளை பயன்படுத்துகின்றனர். இவற்றை பயன்படுத்தி தங்களது டிஜிட்டல் செயற்பாடுகளை வெளிநாட்டு சர்வர் ஊடாக திசை திருப்புகின்றனர். யாராலும் கண்டறிய முடியாத போலி மின்னஞ்சல் முகவரிகள் வலையமைப்புகளை உருவாக்குகின்றனர். பின்னர் இவற்றினூடாக பாரிய அளவில் போலி முகநூல் கணக்குகளை உருவாக்குதல். மேலும் இந்த பிரிவுக்குள் இருக்கும் ஒரு பிரத்யேக குழுவினால் உலகளாவிய ரீதியிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சமூக ஊடக அல்காரிதம்கள் ஊடாக வேகமாக பரவுவதற்கு என்ற பிரத்யேகமான தயாரிக்கப்பட்டுள்ள பாபிஸ் மீம்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் உருவாக்கப்படுகின்றன. இவை இலக்கு வைக்கப்பட்ட நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் முக்கிய இலக்காக 3 பெயரிடப்பட்டுள்ளனர். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, சட்டமா அதிபர் பாலிந்தர் ரணசிங்க ஆகியோர் ஆவர். ஒமேகா அறையின் தெளிவான இலக்கு இந்த அதிகாரங்களை பயங்கரமாக அசௌகரியங்களுக்குள்ளாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் உலகளாவிய பாதிப்படைய செய்தல், அவர்களது தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து அச்ச உணர்வை ஏற்படுத்துவது மற்றும் அவர்கள் மீதான பொது நம்பிக்கையை அளிப்பதே இதன் நோக்கமாகும். ஒமேகா அறையினால் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவுக்கு சாதகமான பிரசார நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏனைய நபர்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அதே போலி கணக்குகளின் வலையமைப்பின்னலை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் அவரது பிம்பத்தை செயற்கையாக உயர்த்துவது இதன் மூலம் நடக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் எழுந்துள்ள கட்டமைப்பு பிரச்சினைகள் குறித்து அவசர விவாதம் நடத்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கோரியிருந்த போதிலும் சபாநாயகர் அதனை நிராகரித்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. அதற்கமைய சபாநாயகர் இது குறித்து ஆளும் தரப்பிடம் வினவிய போது அதற்கு இணங்க முடியாது எனவும் தேவையெனில் குறித்த விடயம் தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்றை நடாத்துவதற்கு இணங்குவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு இன்று சபாநாயகரிடம் விவாதம் நடத்துவதற்கான தீர்மானத்தை சமர்ப்பித்திருந்தது. இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்க இயலாது என்று கூறியமையினால் நாடாளுமன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டதால் சபை நடவடிக்கைகள் இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டது. 20 லட்சமாக 4 பகுதிகளாக பிரித்து எங்களுடைய நாவாந்துறை, சாவக்காடு, மாதகல், மற்றது இன்னும் ஒரு 4 இடங்களுக்கு 20 லட்சமாக நான் அந்த காசை பகிர்ந்து என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்குரிய காசை அந்த மீனவர்கள் இறங்குதுறையிலே கால் வைக்கின்ற இடங்களிலே பாசி ஆற்றுவதற்கு அண்மையிலே நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலே அதற்குரிய ஒப்புதல்களை வழங்கியிருக்கிறோம். ஆகவே அந்த பாசி ஆற்றப்பட்ட இடங்களுக்கு அந்த மக்கள் இறங்குவதற்குரிய மண்மடை, அது எனக்கு தெரியும், சட்டத்தின்படி ஒரு கடற்கரையை கடலிலிருந்து உள்நோக்கி ஒரு நிலக்கட்டமைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த இடத்திலே ஜனாதிபதியினுடைய அனுமதி இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களிடம் மிகவும் நேசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 80 லட்சத்தையும் திரும்பி போகாமல் அதற்குரிய அனுமதியை எடுத்து அந்த 80 லட்சத்தையும் பாவித்து முடிந்தால் தாங்கள் அந்த மண்மேடைகளை போட்டு அந்த மீனவர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 2வது விடயம்,
அண்மையில் ஒரு செருப்பு மாலை போடப்பட்டது, சொல்லி முடிக்கிறேன். அது எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை மத்திக்கு கொடுப்பதால் தான் இவர்களுடைய கட்சிக்காரர் போட்டிருந்தார்கள். கவலை என்னென்றால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கன்சார்ட்டில் இருக்கிறது. சகல ஆதார வைத்தியசாலைக்கும் மத்திக்கு கொடுக்க சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் கதைத்த கன்சார்ட்டிலே இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் படு மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அமைச்சர் அவர்களே. ஆகவே அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கிலே கிளிநொச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டலை தாங்கள் மத்திக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவும் இருக்கும். அது தூக்கி அடிக்கிறதா இல்லை தூக்காமல் அடிக்கிறேன்றாலும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். எனக்கு இந்த சில்லற அரசியல்லாம் இல்லை, அவர் எதிர்கேட்க இதை கொடுக்குறது இவர் எதிர்கேட்க அதை பிடுங்குற இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன நல்ல விடயத்தை செய்தாலும் அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே நான் நாமல் ராஜபக்சவனுடைய ரோஹித அபய உன்னவர்த்தனுடைய மேடையிலே போயிருந்து கதைத்தேன், இன்னும் கதைப்பேன். நீங்கள் ஆனந்த சுதாகர விடுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தருகிறேன். பிடிஏ எடுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நான் எந்த ஒரு லாபங்களுக்காக வந்து அரசியல்வாதியும் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நான் அரசியல்வாதியும் இல்லை. அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, ஆவே முடிக்கிறேன் அம்மா. ஆவே நான் உங்களுக்கு நல்ல விடயங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுடைய பிடி மட்டும் திட்டுறாங்க, நாம் ஆல்ரெடி பிடி மட்டும் திட்டி போட்டு இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்ந்தால் அது எனக்கு போதும். அவ்வளவுதான் என்னுடைய அரசியல். நன்றி, வணக்கம். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதையும் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி ஆடைத்துறை, வர்த்தகம் மற்றும் பெருமுதலீட்டாளர்களுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்ட காலமாக மனித உரிமை அமைப்புகளாலும் சர்வதேச சமூகத்தினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இந்த புதிய சட்ட கட்டமைப்பு முழுமையாக ரத்து செய்யும் என்று ஜனாதிபதி இதன்போது உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு பதிலாக இன்றைய நவீன சட்டமூகத்தின் தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக விளங்கும் என ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் ஒடுக்குவதே புதிய சட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் அரசியல் பழிவாங்கல்களுக்கோ அல்லது தன்னிச்சையான கைதுகளுக்கோ இடமளிக்காத வகையில் நாட்டின் சாதாரண குடிமக்கள் மனித உரிமைகளையும் ஜனநாயக சுதந்திரத்தையும் முழுமையாக உறுதி செய்யும் வகையிலேயே இந்த புதிய சட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் வருகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசர தேரருக்கு கொழும்பு நீதிமன்றத்தில் விதித்த 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. குறித்த சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஞானசேர சேரனினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு துளப்பனை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டார் என குற்றம் சுமத்தி தண்டனை சட்டக்கோவையின் கீழ் காவல்துறையினரால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீண்ட விசாரணைகளின் பின்னர் இந்த குற்றச்சாட்டில் அவருக்கு குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கொழும்பு நீதிமன்றத்தினால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆபரணங்கள் விரைவில் உரியவர்களிடம் கையளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் சி ஸ்ரீதரனால் எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விகளுக்கு இன்று பதில் வழங்கிய நிலையிலேயே இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எவ்வித ஆபரணங்களும் தமிழ் மக்களிடமிருந்து இராணுவத்தினரால் பெறப்படவில்லை. எனினும் முகாம்களிலிருந்து பெறப்பட்ட ஆபரணங்களின் அளவு 150 கிலோகிராம் ஆகும். இந்த ஆபரணங்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து நீதிமன்ற தரப்புக்கு கிடைக்கப்பட்டுள்ளது.
நீதிமன்றம், குற்றப்புலனாய்வு திணைக்களம், மத்திய வங்கி மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை ஆகியவை இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றனர். எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் இந்த ஒப்படைப்புகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். 2014ஆம் ஆண்டில் அடையாளம் உறுதி செய்யப்பட்ட 2015 பேருக்கு இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட ஆபரணங்கள் மீண்டும் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய ஆபரணங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இந்த ஆபரணங்களின் உரிமையாளர்கள் விவரம் முழுமையாக இல்லாத நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் இதனை வழங்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் ராணுவத்தினரால் வீடு கட்டி வழங்குவதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவினால் குறித்த வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தில் பணியாற்றும் தமிழ் ராணுவ ஸ்கோப்ரல் MR ராஜா என்பவருக்கு குறித்த வீடு கட்டி வழங்கப்படவுள்ளது. ராணுவத்தின் சேவா வனிதா திட்டத்தின் ஊடாக 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீடு நிர்மாணிக்கப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி கையளிக்கப்பட உள்ளது. நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி, கோப்பாய் பிரதேச செயலாளர், ராணுவ தளபதி, போலீசார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.